ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் ஃப்ரெண்ட்ஷிப் சேனல். ரொம்ப கேப்புக்கு பிறகு ஒரு லாங் கேப்புக்கு பிறகு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நாங்கள் வீடியோஸ் எதுவுமே போடலை. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, நம்மளும் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் பிஸியாக இருந்துட்டோம். இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோட ஆரம்பிக்க போகிறோம். என்னதான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸ் ஏர் பைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இயர் பைக்கை தூக்கிட்டு வந்துடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயிட்டாங்க. டெலிவரி வந்து 2 days டிலே ஆயிடுச்சு. இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக இங்கே வந்து கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் டிலே ஆனதுனால இன்றைக்கி நான் சிங்கிளாக இருக்கேன். சிங்கிளாக இருக்கிறதுனால நான் மட்டும்தான் வீடியோ எடுப்பேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. வாங்க இந்த பைக்கை தூக்கிட்டு வந்துடலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம வாங்கியிருக்கிற பைக்கு. இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பார்ப்போம். இந்த பைக்கில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம், கேலரி பர்ன் பண்ணுறதை காட்டலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் ஏதோ வச்சு ஒட்டியிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இந்த சைடும் ஒட்டியிருக்காங்க, இந்த சைடுமே ஒட்டியிருக்காங்க. வேறு எதுவும் ப்ராடக்டை பற்றி எதுவுமே இதில் வெளியே போடலை. வாங்க நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் டூல் கிட் கொடுத்துருக்காங்க. இதே ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் ஃபிட் பண்ணுறதுக்கான டூல்ஸு எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் உள்ள திங்ஸை பார்த்துக்கிங்க. நம்ம அடுத்தது ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வச்சிரும். லாங் ஹேண்டில், பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, வெளியே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஹேண்டிலுக்குள்ள குஷன். பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நம்பர் 2 வித் இந்த இதோட தான் இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டு அண்டு மூவிங் டைப்லேயும் கொடுத்துருக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. சீட் நல்லா கொஞ்சம் அகலமாகவே தான் இருக்குது. ஆனால் வீடியோ அந்த நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும் பட்சத்தில் சீட்டோட சைஸ் சின்னது மாதிரியே தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அகலமாக இருக்குது. இது ஃபிக்ஸ்டு ராடுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. ஸ்டாண்டு அந்த மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இதுவும் இன்னொரு ராட், ஸ்டேஷ்னரியாக பைக்கை கீப்பப் பண்ணுறதுக்கு ராட். ஓகே, நம்மளோட பைக்கை வெளியே எடுத்துட்டோம். டோட்டல் செட் இதுதான். இதை இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபிட் பண்ணிடலாம்.
கொஞ்சம் இருங்க, மேனுவல் ஏதாவது பார்ப்போம். ஓகே, மேனுவல் இருக்கு. அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இதை படித்து பார்த்துட்டு அசம்பிள் பண்ணுறேன். அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே, நம்ம ஃபைனலாக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், வீடியோ ஒரு ஏதோ போர்க்களம் நடந்த பூமி மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 சைஸ் ஸ்பேனர் வந்து ஃபிட் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. இது என்ன சைஸ்னே தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரு 18, 19 இருக்கும் இந்த சைஸ் அசம்பிள். உள்ளது 15 ஃபிட் ஆகுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது 12 இந்த சைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த குவாலிட்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. நான் பாருங்கள், இது ஃபிட் பண்ணும் பட்சத்தில் இது கிழிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நாப் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபிட் ஆகுது. நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண ஏர் பைக். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி மோடு நம்ம இப்போ மூவிங் மோடில் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷ்னரி மோடு அப்படின்னாச்சுன்னா சின்னதாக ஒரு சின்ன இதை தான் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பட்டனை எடுத்துட்டு அந்த இந்த ராடில் இருக்கிறத அப்படியே உல்ட்டா பண்ணி இந்த இதில் ஒரு சின்ன பார் மாதிரியே இருக்குல்ல, அந்த பாரில் வந்து ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான் மூவிங். ஒய்ஃப் வந்த பிறகு அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.